கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிற மாதம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அற்புதங்களின் தேவன் நமக்கு வாக்கு செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சரி, இந்த வாரம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நமக்கு அற்புதம் நடக்கும், இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே ஒரு வாலிபனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுடைய தகப்பன் கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளை சுகவீனமா இருக்கிறது, நீர் மனம் இறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் கூட பல வேளைகளில் உங்கள் உள்ள நிலைமையை கர்த்தரிடத்தில் அப்படியே சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, இதுதான் என் நிலைமை, எனக்கு இந்த நிலைமையை யாரிடத்திலும் புரிய வைக்க முடியாது, எனக்கு மனவேதனை, என் பிள்ளைக்கு சரீர வேதனை, இதை தீர்த்து வைப்பார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, என் வேதனையை எங்கு சென்று தீர்ப்பது என்று தெரியவில்லை, பணம் செலவழித்தும் தீரவில்லை, பலரிடத்தில் சொல்லியும் தீரவில்லை, அநேகரிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டும் என் பிரச்சனை மாறவில்லை என்று சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீர் இறங்கி ஏதாகிலும் எனக்கு செய்யக்கூடுமானால் செய்யும் என்று கேளுங்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுவார். இந்த விசுவாசம்தான் இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனை. கர்த்தர் கிரியை செய்வார் என்று நம்மால் பூரணமாய் விசுவாசிக்க முடியவில்லை. ஏனெனில் நாம் மனிதர்கள். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் மாம்சமானவர்கள், உங்களால் எதையும் செய்ய முடியாது. சில வேளைகளில் மாம்சமான நம்மால் ஆண்டவரை விசுவாசிக்க கூட முடிகிறதில்லை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இந்த வசனம் இருக்கிறதே, இந்த வசனத்தை நீங்கள் மணிக்கணக்காய் படிக்க 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 தியானிக்க 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 உங்கள் உள்ளத்தில் புது விசுவாசம் பிறக்கும். நீங்கள் கேட்கலாம், நான் எவ்வளவோ படிக்கிறேன், உள்ளத்தில் பிறக்கவில்லை என்று. இல்லை, நீங்கள் கருத்தாய் வார்த்தையை படித்தால் கட்டாயம் உங்கள் உள்ளத்திலே விசுவாசம் வரும். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். எங்களுக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சில குறிப்பிட்ட வாரம் சுகவீனப்பட்டோ அல்லது ஏதாவது பலவீனப்பட்டு அல்லது குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் நிமித்தம் போதுமான அளவு ஆண்டவரோடு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைமை, வேதத்தை தியானிக்க முடியாத சூழ்நிலைமைகள் எங்களுக்கும் வரும். அப்படி வரும் பொழுது விசுவாசத்தின் அளவு குறைவதை நான் கண்டிருக்கிறேன். உடனே புரிந்து கொள்வேன், ஓ, நாம் என்றைக்கோ படித்த வேத வசனத்தை வைத்தல்ல, என்றைக்கோ கற்றுக்கொண்ட விசுவாசத்தை வைத்தல்ல, அன்றாடம் தேவனுடைய வசனத்தை படிக்க 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 படிக்கத்தான் அந்த விசுவாசம் காப்பாற்றப்படுகிறது, காக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அனைத்தையும் நீங்கள் வரிசையாய் படியுங்கள். எப்படி தெரியும் என்றால், மத்தேயு சுவிசேஷத்தை படிக்க துவங்குங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்களையும் இந்த ஒரு மாதத்தில் படித்து முடிக்க தீர்மானியுங்கள். படித்து முடிக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் அற்புதங்கள் வருகிறது என்று பார்க்கிறீர்களோ அதை கோடிட்டு அல்லது 1, 2 என்று குறிப்பிட்டு உங்கள் டைரியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சில அற்புதங்கள் மத்தேயில் வரும், மார்க்கு வரும், லூக்கா வரும், யோவானிலே வரும், பரவாயில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிறதோ அந்த அளவுக்கு அற்புதங்களை மாத்திரம் தியானியுங்கள். அந்த அற்புதங்களை தியானிக்க 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 உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவின் மேல் அன்பு பெருகும், அவர் மேல் விசுவாசம் பெருகும். அந்த தகப்பனுக்கு விசுவாசத்தை பலப்படுத்தி வார்த்தையை கொடுத்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்றவுடன் அவனுக்கு பெரிய சந்தோஷம். அப்படி என்றால் நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், இந்த இயேசுவை விசுவாசித்தால் போதுமே, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று உதவியும் அவரிடத்திலேயே போய் கேட்கிறார். இது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது. கேள்விக்கு பதிலும் அவர் கொடுக்கிறார், அந்த ஆலோசனையை செய்ய முடியாத போது உதவியையும் அவரே தருகிறார். இதுதான் ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் செய்கிற உதவி. சகோதரனே, சகோதரியே, உன் அவிசுவாசத்தில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஐயா, அம்மா, உங்கள் அவிசுவாசத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். விசுவாசியுங்கள்,
அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அன்பின் ஆண்டவரே, அற்புதங்களின் தேவனே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், பலவீனமான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிற ஆண்டவர், இன்றைக்கும் உம்முடைய அடியாள் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாருடைய அவிசுவாசங்களும் நீங்கும்படி உதவி செய்யுங்க. அவர்கள் உம்மை நன்றாய் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உண்மையல்லாமல் வேறு யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. உங்கள் பிள்ளைங்களுடைய அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்தை கொடுத்து அவர்களும் அற்புதத்தை பெற்று அனுபவிக்க தகப்பனே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நிகழ்வதாக, இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜூன் மாதம் இந்த டுடேஸ் விக்டரியை இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் அதிகமாய் ஜெபித்து இந்த செய்திகளை வெளியிடுகிறேன். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி, எங்களோடு கூட கரம் கோர்த்து இந்த செய்தியை அநேகருக்கு, உங்கள் வாட்ஸ்அப், உங்கள் குரூப்பில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், கேட்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர், அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கும் அதிசயம் நடக்கும், உங்கள் கண் காண அதிசயம் விளங்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். God bless you.